இன்னைக்கு மார்கழி மாதம் 30ஆம் நாள், நிறைவான நாள். இத்தனை நாளும் பாவை நோம்பு நோக்கிற பெண்கள் பாடுவது ஆண்டாள் நாச்சியார் பாடியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிறைவான பாடல்ல ஆண்டாள் நாச்சியாரே வந்து இந்த 30 நாள் நோன்பு இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும்னு பாடியிருக்காங்க. பாப்போமா? மங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்கழையார் செஞ்சிறைஞ்சி அங்க பறை கொண்ட ஆட்சை அணி புதுவை பைங்கமல தன்தெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் 2 மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரு என்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடுறா ஆண்டாள் நாச்சியார். எப்படிப்பட்டவன் கண்ணன்? கடலை கடைந்தவன், பார்க்கடலை கடைந்தவன் இல்லையா அமுதினை பெறுவதற்காக. எப்படி கடைஞ்சானா, வாசகி என்கிற பாம்பை கயிறாக்கி மந்தரமலையை மத்தாக்கி கடைந்து அமுதத்தினை பெறுவதற்கு வழி செய்தவன். கேசி என்கிற அரக்கனை கொன்ற கேசவன். அப்படிப்பட்டவன் கண்ண பரமாத்மா. அந்த கண்ண பரமாத்மாவினுடைய புகழினை நாம் பாட வேண்டும். இந்த 30 நாளும் சரியாக பாட வேண்டும். விரதம் இருந்து கண்ணபெருமானுடைய புகழினை நாமங்களை பாட வேண்டும் என்று வில்லிபுத்தூரில் பிறந்த அழகிய திருமுகத்தை கொண்ட விஷ்ணு சித்தர் என்கிற பெரியாழ்வாருடைய மகளான கோதை ஆண்டாள் நாச்சியார் 30 பாசுரங்களையும் தொடுத்து ஒரு பாமாலையாக தந்துள்ளார். அதனால அழகிய சந்திரன் போன்ற முகமுள்ள பெண்கள் அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு வந்து இந்த பாவை நோன்பு நோர்த்து அதை அழகாக நிறைவு செய்திருக்கிறார்கள். இப்படி பாவை நோன்பு நோற்றால் என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றா. என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா? தவறாம இந்த 30 பாசுரங்களையும் பிழையில்லாம பாடினா ஒவ்வொரு நாளும் கண்ணனுடைய நாமத்தை அழகா சொல்லிக்கிட்டே இருந்தா, உருகி உருகி நினைச்சுக்கிட்டே இருந்தா என்ன கிடைக்குமாம் தெரியுமா? அழகிய பெரிய தோள்களை உடைய, செந்தாமரை போன்ற கண்களை உடைய, அழகிய திருமுகத்தை கொண்ட, இலக்குமி தேவியை அருகிலே கொண்ட லட்சுமி தேவியோடு காட்சி தரும் அந்த திருமாலுடைய திருவருள் கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும், எல்லா அருளும் ஒரே இடத்தில் உங்களுக்கு வந்து வாய்க்கும். நீங்கள் 30 நாளும் தவறாமல் இறைவனுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமாலுடைய பேரருள், அந்த திருவினுடைய பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் தப்பாமல் இந்த 30 நாளும் பாவை நோன்பை சரியாக நோற்று விரதம் இருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா உருகி உருகி பாடியிருக்காங்க. நாமும் இதே போல இந்த 30 நாளும் ரொம்ப அழகா பாவை நோன்பு நோற்று அழகா திருமாலுடைய திருநாமங்களை எல்லாம் சொன்னோம். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவனுடைய நாமத்தை சொன்னால் அவனுடைய பேரொருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார் ஆண்டாள் நாச்சியாரும். அவர் பாடிய பாடல்களை காதில் இனிமையாக இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்கலாம் தானே. அதனால் நாமும் இந்த நல்ல நாளில் எம்பெருமானுடைய புகழை பாடுவோம், அவருடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.